வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 4 நாள் பயணமாக தமிழகம் வந்தது அரவிந்த் தலைமையிலான மத்திய நிதி ஆணையக்குழு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் நிதி பகிர்வு தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்துகிறது. கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளது திமுக. சேலம் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி. அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 1652 கோடி ரூபாயில அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை வைத்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. மோடி அமித்ஷா பெயரை வைத்தால் ஏற்றுக்கொள்வார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சுட்ட முடியும், கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி வேற வைக்கலாமா? இல்ல மறைந்த தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பெயரையோ மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ சுட்டினா அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். திமுக அரசின் புதுமை பெண் திட்டம் இந்தியாவிற்கே வழிகாட்டு என துணை முதலமைச்சர் உதயநிதி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பெண் கல்வி எனும் தலைமுறைகளுக்கான முதலீட்டை திமுக அரசு தொய்வின்றி செய்து வருவதாகவும் பெருமிதம். (2026) சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணியா? கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். வாழ்த்துகள். கூட்டணி கொடுத்தெல்லாம் வந்து பார்த்தா பொதுச் செயலாளர் கட்சி முடிவு செய்யற விஷயம். விசிக தலைவர் திருமாவளவன் நம்மோடுதான் இருக்கிறார், நம்மோடுதான் இருப்பார். மறைமுகமாக கூட்டணிக்கு அழைத்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை. இன்பதுரை பேசியது தேர்தலுக்கான அழைப்பு இல்லை, 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிரான அழைப்பு என திருமாவளவன் விளக்கம். திமுக கூட்டணியில் நீடிப்பதால் வேறு ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பதில். தேவை எழவில்லை. நாங்கள் வேற ஒரு கூட்டணி போகணும் அல்லது வேற முடிவு நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. நாங்கள் தொடர்ந்து பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. ஆகவே நாங்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவை. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும். தமிழக வரி வருவாயில் 50 விழுக்காட்டை தமிழகத்திற்கே ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தெலுங்கு மக்கள் குறித்த சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் எழும்பூர் நீதிமன்றத்தில் உத்தரவிட்ட நிலையில் புழல் சிறையில் அடைப்பு. நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டது அரசியல் பழிவாங்கல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அது அவசியமற்றது. அதில் ஒன்றும் இல்லை. இதில் காயப்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு சின்ன உடைப்பு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்ததால் பதற்றம். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், பேருந்து நிலையங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் மக்கள் அவதி. கடலூரில் நள்ளிரவிலிருந்து கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த இடுப்பளவு மழை நீரால் மக்கள் பரிதவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு. 505 நாட்களாக நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பாரதிய கிசான் சங்கம் ஆதரவு. மதுரை பறவை அருகே பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கேட்டு காட்டு நாயக்கன் சமுதாய மக்கள் 11வது நாளாக போராட்டம். தலையில் அடித்துக் கொண்டு ஒப்பாரி பாடல் பாடி அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை தி நகரில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் கைது. குழந்தை இல்லாத விரக்தியில் கடத்தியதாக கைதான பெண் வாக்குமூலம். பல்லடம் அரசு மருத்துவமனையில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாததால் நோயாளிகள் அவதி. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் மணப்பெண்ணுக்கு தாலி கட்ட முயன்ற மணமகனின் தாய். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியதால் சுதாரித்து மகனிடம் தாலியை கொடுத்த சுவாரஸ்யம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற தங்கத்தேர் புறப்பாடு. தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். ராமநாதபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய உத்தரவு. காற்று மாசு அதிகரித்ததன் எதிரொலியாக டெல்லியில் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை தவிர்த்து அனைவருக்கும் ஆன்லைன் வகுப்புகள். மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளை மூட டெல்லி அரசு உத்தரவு. நைஜீரியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரேசில் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 3 நாள் பயணத்தின் அடுத்த கட்டமாக G20 உச்சி மாநாடு, கரீபியன் உச்சி மாநாடுகளில் பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைஜீரியாவின் மிக உயரிய தி ஆர்டர் ஆஃப் நைஜர் விருதை வழங்கினார் அதிபர் போலா அகமது டினுபு. சர்வதேச அளவில் 17வது விருதை வழங்கி கௌரவித்தது நைஜீரியா. மணிப்பூர் மாநிலத்தில் பிரேம் சிங் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றது தேசிய மக்கள் கட்சி. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை தாக்க தவறிவிட்டதாக கூறி பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவிற்கு கடிதம். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்திற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அவகாசத்தை நீட்டிக்க கோரி தமிழக அரசு கடிதம் எழுதிய நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அமைச்சர் கைலாஷ் கெலாட் திடீர் ராஜினாமா. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம். இலங்கைக்கான புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையை இன்று அறிவிக்கிறார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றதையடுத்து புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்பு. இந்திய குழந்தைகளுடன் விளையாடி அவர்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. உலகின் நம்பர் 1 செஸ் ஜாம்பவான் மேக்னல் கார்னல்சன் பெருமிதம். To be able to play against the kids and beat them on their home soils. I don't get the chance to play very often in India, but I think the enthusiasm that is for chess here is unparalleled. So I think that's one great thing about playing here. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை காசிமா. தனிநபர், இரட்டையர் மற்றும் குழு என 3 பிரிவுகளில் வென்று அசத்தல். உலக கேரம் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை காசிமாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. 3 பிரிவுகளில் முதலிடம் பெற்ற தமிழ் மகளை பார்த்து பெருமை கொள்வதாகவும் நிகழ்ச்சி பதிவு. தளபதி 69 படப்பிடிப்பில் நடிகர் விஜய் பங்கேற்பு. படப்பிடிப்பு தளத்தில் குவிந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து சென்றார்.